எனக்கு ஒரு விஷயமே புரியல. நம்ம உடை எப்படி இருக்கோ மத்தவங்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்கும். நம்ம பேச்சு எப்படி இருக்கோ மத்தவங்களுடைய பேச்சு அப்படித்தான் இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகும். நீ எப்படி வாழ்றியோ அத பொறுத்து தான் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில கண்ணியத்தை கடைபிடிச்சோம்னா இதெல்லாம் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்ல. எவ்வளவு அழகான ஆட்டம் தெரியுமா? ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், தவுலாட்டம், எத்தனையோ கலைகள் இருக்கு நம்ம தமிழ்ல. ஆனா அந்த கலைகள்லயே ஆதி காலத்துல இருந்தே பரதத்துக்கு அடுத்து கரகாட்டத்தை நம்ம ரொம்ப விரும்புவோம். பார்க்கவும் ரொம்ப பிரம்மியமா இருக்கும். தலையில எப்படி அந்த கோடம் அப்படி விழாம ஆடுது. எவ்வளவு ரசிச்சிருப்போம் ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கு அப்படி பார்க்க முடியுதா? முகத்தை சுளிச்சுக்கிட்டு பார்க்கிற மாதிரியான ஒரு பார்வையா தான் இருக்குது. ஏன் இப்படி ஆயிருச்சு? அச்சச்சோ, அச்சச்சோ. ஏதாவது 1, 2 வார்த்தை அசிங்கமா இருந்தா பரவாயில்ல. அருவருக்கத்தக்க வார்த்தைகள். கடவுளே! உங்கள ஆண்டவன் கூட காப்பாத்த மாட்டான். மோசமாக. எனக்கு இதெல்லாம் எப்படி பார்க்கிறதுன்னு எனக்கு தெரியல. மாறாப்பு இல்லாத உடைகள்ல, வெறும் ஜாக்கெட் மட்டும் அணிந்திருக்கிற நிலையில, ஐயையோ! அதை எப்படி அசிங்கப்படுத்துவது? பேச்சில் மட்டுமல்ல, செயலிலும் கூட. நீங்க ஆடுறதை விட அசிங்கமா சொல்லிட்டு போயிடலாம். அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஒரு கண்ணியம் இல்ல, ஒரு நாகரிகம் இல்ல, பேச்சிலும் சரி, நடத்தையிலும் சரி, எந்த இடத்திலும் சரி. இதை எப்படி கரகாட்டம்னு சொல்லி தமிழை கேவலப்படுத்துறீங்க? தமிழர்களை கேவலப்படுத்துறீங்க? அதுதான் எங்கள்